வரலட்சுமி பூஜை 2025 அது வந்து இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து வியாழக்கிழமை எடுத்தது. நம்ம என்னென்னலாம் வந்து கலசத்துல போடுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி, அதுக்கடுத்து ரூ. 9 நாணயங்கள், அதுக்கடுத்து காதோல கருகமணி, குங்குமச்சிமிழ் வந்து ஃபில் பண்ணி வச்சு, குங்குமம் நல்லா நிறச்சு கொட்டி வச்சு, அதுக்கடுத்து வெத்தலை பாக்கு, மாங்கல்ய கயிறு, தங்கம் சரவணாவுடைய மோதிரம் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கலசம் ரெடி பண்ணிட்டு, சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணிட்டு, இப்போ வந்து வெளியில வச்சிருக்கோம். வெளியில வச்சுட்டு, அத வந்து உள்ளுக்கு நம்ம வந்து மகாலட்சுமிய வர சொல்லி அழைக்கணும். டெக்கரேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணேன். எனக்கு ஏதோ தெரிஞ்சத நான் பண்ணினேன். அதுக்கடுத்து விளக்கேத்தி வச்சுட்டு, சுவாமிக்கு வந்து மங்கள பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதில பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸு, அதுக்கடுத்து மஞ்சள், குங்குமம் இந்த மாரி எல்லாமே வச்சிருக்கோம். அடுத்து சாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் காட்டிட்டு, நம்ம வந்து "எங்க வீட்டுக்குள்ள வாம்மா" அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கணும். இப்படி பண்றது மூலமா நமக்கு வந்து செல்வம் நெறைய கிடைக்கும். நமக்கு வந்து எல்லாரும் வீட்ல வந்து நோய் நொடி இல்லாம நல்லா இருப்பாங்க அப்படின்றது மாதிரியெல்லாம் வந்து நம்பப்படுது. ஸோ இது வந்து நான் ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வந்து 8வது வருஷம் வந்து பண்றேன். புது புடவ வந்து எடுத்தோம். அது வந்து கட்டி விட்டுருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அத வந்து நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அதுக்கடுத்து கண்டிப்பா மாங்கல்யம் வந்து சாமிக்கு போடணும். அதுவுமே போட்டு விட்டுருக்குறோம். மூக்குத்தி, அதுக்கடுத்து அந்த கண் மலர் இந்த மாதிரி எல்லாமே வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு படியில வந்து நெறச்ச அரிசி, அதுக்கடுத்து வந்து ரூபா நோட்டு இதெல்லாம் வச்சு, இவங்கள உள்ள கூட்டிட்டு போறப்போ, அந்த படியில இருந்து அவங்க உள்பக்கமா வந்து தட்டி விட்டு கொண்டு போறது மாரி வச்சுக்கணும். இது மூலமா நமக்கு வந்து செல்வம் குறையாம இருக்கும். வீட்ல உணவு பஞ்சம் ஏற்படாம இருக்கும் அப்படின்றது மாரிலாம் நம்பப்படுது. நீங்க யாரெல்லாம் வந்துட்டு இந்த பூஜை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட சாமிக்கு வந்து அழைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பால் பாயாசம் செஞ்சு வச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்லுங்க.